வணக்கம் தோழர். வணக்கம். முதல்வர் அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று அமெரிக்காவுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கிறார். ஆனால் திட்டமிட்டபடி பெரிய முதலீடுகளை இழுத்து வரவில்லை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. 7,000 கோடி அளவிற்கான முதலீடுகள் தான் வந்திருக்கிறது. ஆனால் முதல்வர் அவர் சொல்கிறாரு, கன்வர்ஷன் ரேட்டு எங்கள் இதில் 100% சிறந்த வேலைவாய்ப்புகளையும் நல்ல முதலீட்டையும் நாங்கள் அழைப்பு வந்திருக்கிறோம். நாங்கள் இந்த மக்களுக்கு எது தகுதியானதோ அதை அந்த வேலையை செய்துவிட்டு வந்திருக்கிறோம்னு ஒரு பதில் சொல்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இது வெற்றிகரமான முயற்சி தான். முதல்வருடைய பயணம் வெற்றி தான். அதில் எனக்கு எந்த குறைபாடும் பார்க்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு தனி நாடு இல்லை. தமிழ்நாடு என்பது தனி நாடு இல்லை. இது அகில இந்திய ரீதியில் ஒரு ஒன்றிய அரசில் ஒரு 28 மாநிலத்தில் ஒரு மாநிலம். அதில் உள்ள அதுவும் மைய அரசில் ஆளுங்கட்சிக்கு எதிரான கட்சி. இப்போ இதெல்லாம் பார்க்கணும். இவருடைய அடிப்படையிலேயே ஒரு ரைவல் டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அப்போ பிஜேபி கவர்மெண்ட்டு இங்கே திராவிட கட்சியினுடையது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சூழ்நிலையில் ஆட்சியை பிடிச்சி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்குது. 26 மாநில தேர்வை நோக்கி இருக்கிறோம். இதில் சமீபத்தில் பட்ஜெட்டும் அவங்க போட்டிருக்கிறாங்க. நிதி அமைச்சர்லேருந்து நமக்கு சாதகமாக இல்லை, பாதகமாக இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போது இதில் மெட்ரோ இதிலெல்லாம் கூட பணம் நமக்கு வர வேண்டியது வரல, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவங்க பங்களிப்பெல்லாம் இன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இது மாநில அரசு தான் அதுக்கு நிதி பண்ணிக்கணுமே தவிர எங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பேக் ட்ராப்பில், இந்த பேக்ரவுண்டில் இவர் துணிச்சலாக போய் நம்ம மூடிய இதெல்லாம் திறக்கணுன்ற மாதிரியெல்லாம் செய்து, இந்த ஃபார்ச்சூன் 500ன்னு சொல்லுவோம் உலகத்தில், பெரும் கம்பெனிகள்லாம் இதில் அடங்கிடுச்சு. இப்போ நோக்கியா இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், இதெல்லாம் இதில் எல்லாம் பேசி முடிஞ்ச அளவுக்கு அவர் மெமோர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இதெல்லாம் முதலே சொன்னாங்க. முதல்ல ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்திருந்தார். அப்புறம் கல்ஃப் கண்ட்ரிஸ் போனார். லூலோலாம் என்னாச்சு, இதெல்லாம் கூட்டினீங்க அப்படின்னு சொன்னால் முதல்லையே 14,500 கோடி போல் வந்திருக்கணும் இப்படிலாம் சொன்னாங்க. விமர்சனம் எல்லாம் வைக்கலாம். ஏன்னா உலக பொருளாதார போக்கை தெரியாமல் நம்ம பேசக்கூடாது. 2019-20 பார்த்திங்கன்னா, அந்த காலகட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் 3 லட்சம் கோடி போயிடுச்சு வெளியில். அந்நிய முதலீடு, அந்நிய நிறுவனம், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ்னு போயிட்டாங்க. அவங்க உலகம் முழுவதும் முதலீடு பண்ணுவாங்க. அப்போ சீனாவில் எப்படி இருக்குது, இந்தியாவில் எப்படி இருக்குது, ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் எப்படி இருக்குது, போட்ட முதலுக்கு நல்ல லாபம் வருமா அப்படின்னு எங்கே வருதோ அவங்க போவாங்க. விளைந்த தாட்ட குருவிகள் அவங்கெல்லாம் எங்கே விளைஞ்சிருக்கோ அங்கே சோளக்கோட்டுக்கு போவாங்க. அப்படியெல்லாம் பார்க்கும்போது நம்ம இவர் மட்டும் இண்டிவிஜுவலாக ஒன்று டீல் பண்ணல, 1 to 1 கிடையாது. அதனால் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எப்படின்னுட்டு நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா, கல்ஃப் கண்ட்ரீஸில் காஜாவுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. யுனைடெட் நேஷன்ஸை ஒன்றும் பண்ண முடியல. அப்போ வேர்ல்டு பேங்க் பார்க்குறோம், IMF பார்க்குறோம், எல்லாம் தனித்து இயங்க முடியாத ஒரு சீனித்த நிலையில் இருக்குது. இங்கே ரஷ்யா யுக்ரைன் இருக்குது. அதனால் ஆயில், பெட்ரோல், டாலருங்கிறது மாறி இருக்குது. புதிய கரன்சி வந்துக்கிட்டு இருக்குது. அப்படிலாம் வரும்போது ஒரு சூழ்நிலையில் முதலீடு வருது, அதுவும் அந்நிய முதலீடு வரணுங்கிறதெல்லாம் அவ்வளோ எளிதல்ல. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா, ஏன் கேட்க வேண்டி இருக்குது அப்படின்னா, உள்நாட்டு சேமிப்பு குறைந்திருக்கிறது. ஏனென்றால் வருமானம் இல்லை. ஏன் வருமானம் இல்லைன்னா அதுக்கு தகுந்த உற்பத்தி இல்லை, ஜிடிபி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ உள்நாட்டு உற்பத்தி குறையும் போது உற்பத்தியை கூட்டுவதற்கு, உயர்த்துவதற்கு முதலீடு தேவைப்படுகிறது. அப்போ முதலீடு என்பது உற்பத்தியை பெருக்குவது தான். அப்போ வேலை வாய்ப்பு பெரியும். அப்போ வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்பதற்கு நம்ம நாடு இதுக்கு பாடுபட வேண்டியிருக்கு. அப்போ மத்திய அரசு குஜராத்தில் கொண்டுகிட்டு போகிறோம், உத்தரப்பிரதேசம் பார்க்குறோம். இப்போ 4 மாநில தேர்தல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது ஹரியானாவில் பார்க்குறாங்க, ஜார்க்கண்ட் பார்க்குறாங்க, மகாராஷ்டிரா பார்க்குறான், உத்தரப்பிரதேசம் பார்க்குறான். அப்போ தமிழ்நாட்டினுடைய கவனம் குறைந்து விட்டது. இங்கே நமக்கு கொடுக்க வேண்டியதே இப்போ வேறு கொடுக்கவில்லை. அதுவும் ஜிஎஸ்டியில் நமக்கு நிறையா போகுது. 1 ரூபா கொடுத்தா நமக்கு மீண்டும் வருவது 29 பைசா தான் அப்படின்னு. அது இவ்வளவு ஓட்டைகளுக்கு இடையே முதலீடு பண்ண வேண்டியிருக்கு. நம் நாட்டினுள்ள வேலை வாய்ப்பை பெருக்க வேண்டியிருக்கு. அப்படிங்க வரும்போது கிட்டத்தட்ட 7,000 கோடி ரூபாய்க்கு வெற்றி வந்திருக்கு. இப்போ கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு
எனக்கு தெரிய மகேந்திரா சிட்டிக்கு நம்ம ஜிஎஸ்டியில் செங்கல்பட்டு போகிற ரோட்டில் இப்போ இந்த கிளாம்பாக்கத்தில் பஸ் போயிடுச்சு. அப்போ அந்த ஏரியாலாம் ரொம்ப வளர்ச்சி. இப்போ ஃபோர்டு போட்டுட்டோம் நோட்டீஸ். இது முந்தி 12,000 பேர் வேலை இருந்தா எல்லாம் போயிட்டாங்க. இப்போ 15,000, இன்னும் 3,000 சேர்த்து 15,000 பேர் வருது. அது பெரிய வரப்பிரசாதம் நம்ம சிட்டியில். இப்போ ஃபோர்டு கம்பெனி வருது. ஃபோர்டு கம்பெனி சாதனம் வராது. உங்களுக்கு தெரியும் அந்த ஃபோர்டு அப்படிங்கிறது தான் கார் கண்டுபிடிச்சவர் அப்படின்னு. எப்படி இவர் தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சாரம் கண்டுபிடிச்ச ஜெனரல் எலக்ட்ரிக்கல்னு சொல்லுவோம், அவனுடைய கம்பெனி. அது மாதிரி இந்த ஃபோர்டு. அப்போ இந்த ஃபோர்டு கம்பெனி திரும்பி ரிவைவல் ஆகுது. அது மாபெரும் வெற்றி. நோக்கியா வருது. இப்போ என்ன செய்கிறாங்க, விமர்சனம் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஆமாம் இருக்கணும் தான் செய்யும். அதை நான் அடிக்கடி என்ன சொல்கிறதுன்னா, இந்திய வரலாறு முதல்ல 3 வால்யூம் எழுதுன ஜேம்ஸ் மில்லுன்னு, அவன் ஒரு பிரிட்டிஷ் ஹிஸ்டோரியன். அவருடைய பையன் ஜான் ஸ்டூட் மில்லுன்னு. அவர் என்ன சொல்லுவார், நத்திங் இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்டு, எவ்ரி திங் இஸ் இம்பர்ஃபெக்ட், ட்ரூத் இட் செல்ஃப் இஸ் இம்பர்ஃபெக்ட்னா. எதுவுமே நிறைவானதில்லை, முழுமை பெற்றதில்லை, எல்லாம் குறைபாடு உள்ளது. நம்ம ஏற்றுக்குவோம். ஏன்னா இது நம்மளது ஒன்றும் கிடையாது. இது ஒரு பொது காரியம். முதலீடு செய்வோம்னா ஆதாயம் இல்லாமல் ஆட்டை கட்டிட்டு இறக்க மாட்டான். இங்கே வரும்போது ஜிஎஸ்டி இருக்குது, இங்கே கார்பரேட் டேக்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த விகிதம் இதெல்லாம் அதிகம்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் டேக்ஸ் ரேட்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இதெல்லாம் பார்க்க போனால் இங்கே அதிகமாக இருக்குது. இங்கே மின்சாரம்லாம் இன்னும் ஃப்ரீயாக கிடைக்குமான்னா மின்சார ரேட் அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே கேஸ் பழைய இதெல்லாம் பார்த்தா நிலம். அப்போ அவனுக்கு என்னென்ன ஃப்ரீயாக தரணும்னு, ஏன்னா சைனா இருக்குது, ஏன்னா இல்லைன்னா சைனாவுக்கு போயிடுறான் முதலீடு. இப்போ நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செபியில் அந்த மாதவிங்கிறவங்க 4.75 கோடி ரூபா கிக் பேக்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு பெரிய ஊழல். அது காங்கிரஸ்லேருந்து இதில் அவங்க பதவி போங்க அப்படின்னு. என்னன்னா அவங்க இதில் ஒரு மத்தியஸ்தர் மாதிரி அவங்க அந்த லேட்ரல் என்ட்ரி மாதிரி கொண்டு போய் போட்டாங்கன்னா அவங்க நேர்மையானவங்க இல்லை. அவங்களுக்கு சம்பளம்லாம் 3 மடங்கு நீ கொடுத்த. அவங்க முதல்ல நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அம்பானி இன்ஸ்டிடியூஷனில், அதுவும் ஃபேக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபினான்ஷியல் மோசமான சூழ்நிலையில் வெளிநாட்டில் சம்பாரித்து வெளிநாட்டிலே சுவிட்சர்லாண்ட்லேயும் ஹாங்காங்லேயும் பிலடெல்பியாவும் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ மற்ற மாநிலங்களில் நடக்கிறது போகிறது வருதுன்னா இங்கே வீக்காக இருக்காங்க. இப்போ பிஎம்எல்னு சொன்னாங்க, அது சக்ஸஸ்ஃபுல்ல. இப்போ கடைசியில் இப்போ என்ன கெஜ்ரிவாலை ரிலீஸ் பண்ணாங்க. ஏன் ரிலீஸ் பண்ணாங்க, ப்ரூவ் பண்ண முடியல. அவன் டைம் கொடுத்து பார்த்தான். முதல்ல இபியில் போட்டாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரில். 2வது சிபிஐ எடுத்துக்கிட்டாங்க. கடைசியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கடைசியில் என்னன்னா ப்ரூஃப் எவிடன்ஸ் தர முடியல. இப்படியெல்லாம் ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸு இதெல்லாம் இருக்கும்போது, அது மட்டும் இல்லை கார்பரேட்டுக்கு டேக்ஸு கன்செஷன் கொடுத்தாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். தள்ளுபடி கொடுத்தாங்கன்னு 16 லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. வெல்த் டேக்ஸை எடுத்துட்டாங்க. இன்ஹெரிட்டன்ஸ்னு பாரம்பரியமாக வர்ற சொத்துக்கு போட்ட வரையும் எடுத்துட்டாங்க. இப்படிலாம் இருக்கும்போது இந்தியாவுடைய கொள்கை ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை, அது மாதிரி வணிக இது கஸ்டம்ஸு இதெல்லாம் டேரிஃப்னு சொல்லுவோம், இம்போர்ட் இதெல்லாம் இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் இதெல்லாம் ஸ்டாலின்கிட்ட கிடையாது. அப்போ வெளிநாட்டு கொள்கையிலேருந்து முதலீட்டு கொள்கையிலேருந்து எல்லாம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3-4 மாதத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி வெளில போயிடுச்சு. இப்போ திரும்பி எடுத்துக்கிட்டு வரணும்னா அது ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்டல் சுச்சுவேஷன் வரணும். அவன் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கெல்லாம் அவன் தமிழ்நாடு தான் ப்ரிஃபர் பண்ணுறான். ஏன்னா இந்தியாவிலேயே ஐஐடி எம்ஐடி மற்ற இன்ஜினியரிங் காலேஜஸ்ஸு டெக்ஸாவிலேயே அசோகன்னு சொல்லி நம்ம திண்டிவனத்தை சேர்ந்தவர் இருக்கிறாங்க. அப்துல் கலாம் நம்ம இங்கே தான் பார்த்தோம், ஃபாதர் ஆஃப் மிசைல்ஸ். இப்படி பெரிய பெரிய இன்டலெக்சுவல்ஸ் அந்த காலத்திலேயே இருந்தே இந்த வரலும் இருந்துட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசு இதில் ஊடு விளையாட்டு விளையாடுகிறது, அதாவது தமிழ்நாட்டை ஊரவஞ்சனை செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு மாதிரி சொல்ல. நேரடியாக டைரெக்டாக செய்கிறாங்க. இதில் குறிப்பாக சமீபத்தில் பேசின ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூரில் ஆமாம் அந்த 63,000 கோடி 2வது பேஸ் மெட்ரோ ரயிலுக்கு எங்களுடைய பொறுப்பே கிடையாது அப்படின்னு கைகழுவி விட்டுருக்காங்களா? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது ஸ்டெப் மதேலி இதுதான். நான் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நடந்தது, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிறது. கோவையில் ஓடிசி மைதானத்தில் பேசினப்ப அந்த ஸ்ரீனிவாச நாயுடு அப்படிங்கிற ஹோட்டல் சங்கத்தினுடைய தலைவர் இவங்க கூட்டிருக்காங்க. இந்த குறு தொழில், சிறு தொழில், நடுத்தர தொழில்
இந்த வணிகர்கள்லாம் இந்த தொழில் முனைவோர் எல்லாம் கூப்பிட்டு கேட்கும்போது அவர் நல்லா ப்ரெசென்ட் பண்ணார். ரொம்ப டிக்னிஃபைடாக ரொம்ப அருமையாக மேடம்னு சொல்லி சொன்னார். அது தனக்கே உரிய நகைச்சுவையோடு சொல்லிட்டார். என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் தெரிஞ்சது. இதுலேயே டிஸ்கிரிமினேஷன் பாருங்கள். இப்போது ஜிலேபியாக இருக்கட்டும், எந்த ஸ்வீட் சாப்பிட்டாலும் அதுக்கு 5%. இப்போ நார்த் இந்தியாவில் ஒரு பிளேட்டில் நானே வந்து ISI இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் போயிட்டு நான் அந்த காலத்தில் ஒரு ₹4 கொடுத்துட்டு ஒரு டோக்கன் வாங்கிட்டா ஒரு பிளேட்டு ஃபுல்லாக ஜிலேபி கொடுத்தான். நமக்கு பழக்கம் இல்லை, ஸ்வீட் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க, அதுவும் நிறைய சாப்பிடுவாங்க. அப்படிங்கும் போது அதுக்கு வரி 5%. இங்கே நம்ம சொன்னில்லை, இங்கே தான் SKC ஸ்வீட்டு காரம் காஃபின்னு அதை அவர் அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பன்னுக்கு வரி இல்லை, அதில் உள்ளே வைக்கிற க்ரீமுக்கு வரி உண்டு. எப்படி? பன்னு அந்த க்ரீம் இருந்தால் 18%. அதனால் சாப்பிட வர்றவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீ க்ரீமு அது உள்ளே இருக்கிறனால 18 பைசா வரணுன்னு, அதை நீ வெளியில் இட்டுனா 5%, அது ஸ்வீட்டில் வந்துடுது, பண்ணுக்கு வரி இல்லை. அப்போ நான் 5% கொடுப்பேனே, அப்போ 18% ஏன் நான் கொடுக்கணும்? அப்போ இந்த ஸ்வீட்டுக்கு 5%, நார்த் இந்தியாவுக்கு 5%, நீங்கள் 18% கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படிங்கும் போது இதை வந்து நீ கொடு, நான் தனியாக கொடு, நான் சாப்பிட வச்சிருக்கேன், கிரீமு தனியாக கொடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு காராசேவுக்கு 12%. நம்ம காரம் நல்லா சாப்பிடுவோம். லேபர் ரேட்ஸு பொதுவாக டீ காரம் சாப்பிடுவோம். ஒரே மாஸ்டர் ஒரே இடம் அது சொல்றாரு. ஒரே மாவை போட்டு காரா பூந்தி செஞ்சா 18%, இனிப்பு பூந்தி செஞ்சா 5%. இது என்ன நியாயம்? அதான் யாரும் சொல்லப்படாதது நான் பார்க்குறேன். அப்படின்னா ஸ்வீட்டுக்கு 5%, நார்த்துக்கு குஜராத்துக்கு ராஜஸ்தானுக்கு மத்திய பிரதேசத்துக்கு 5%. அதாவது உணவில் வரி விதிக்கிறப்ப கூட வடநாடு தென்னாடு லேபர் ரேட்ஸ் அஃபெக்டடு. இது அல்டிமேட்டாக என்ன ஆகிடுது, அவன் சொல்லிட்டாரு கம்ப்யூட்டர் திணறுதுன்னு, அது ஜோக்காக போயிடுச்சு, எல்லாம் சிரிச்சுட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இது 5%, அது 12. இந்த நிகழ்வில் இப்படி அவர் ஒரு ரொம்ப எளிமையாக தன் தொழில் சார்ந்த ஒரு பிரச்சனையை சரளமாக சொல்லிட்டாரு. அதை கேட்டுக்கிட்டு பதில் சொல்லலை அவங்க அதாவது அப்படி சொல்லட்டா கூட பரவாயில்ல, அவரை கூப்பிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க. அதையும் ரகசியமாக வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்காங்களே, இது எந்த அடிப்படையில் சரி? இதுதான் பாலிடிக்ஸ், அங்கே உள் பாலிடிக்ஸ். அதுலேயும் சம்மந்தமே இல்லாமல் சத்திர சொத்துக்கு தாத்தாங்கார் உத்தரவு எதுக்குன்னு எவன் போனாலும் சாப்பிட்லான்னா தாத்தாங்கார்ட்ட உத்தரவு வாங்கிட்டோன்னே அது ஃப்ரீ போர்டிங் ஓயாமடலாம். அது போல இதில் நான் சொல்கிறேன், இதே அண்ணாவும் கலைஞர் எப்படி டேக்கிள் பண்ணாங்கங்கிற பார்க்கணும். அண்ணாவை வந்து அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணா, விநாயகம் எதிர்கட்சி தலைவர்னு நினைக்கிறேன், அவர் வந்த பிறகு 67 வந்த பிறகு சட்டமன்றத்தில் சொல்கிறார், யுவர் டேஸ் ஆர் நம்பர்டுங்கிறார். இது ஃப்ரேஸ் ஆங்கிலத்தில். அப்படின்னா உன் காலம் வந்து கணக்கிடப்படுகிறது. உன் காலம் கணக்கிடப்படுனா எப்போ ஆட்சி முடியுதோ என்னமோங்கிறதுக்கு அந்த ஒரு ஃப்ரேஸ் அது, யுவர் டேஸ் ஆர் நம்பர்டு. அண்ணா உடனே சொல்கிறாரு, மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டுன்னு, என்னுடைய தப்படிகள் நடைய வந்து அழைக்கப்படுகிறது, மதிப்பிடப்படுகிறதுன்னு மாற்றினார். ஒரே சிரிப்பு. அப்போ வந்து அவன் ஒரு குய்யத்தியா குதர்க்கமாக எதிர்கட்சி தலைவர் பேசுகிறார் அண்ணாவை, யுவர் டேஸ் ஆர் நம்பர்டுன்னு. இவர் என்ன மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டுன்னு. அது மாதிரி மாற்ற தெரியல. ஏன்னா மக்கள்கிட்ட இன்னும் ஜெயிக்கலை. இவங்க முதல்ல நாமினேட் பண்ணி இந்த போட்டு வந்ததே தப்பு. அதை வந்து ஃப்ரெண்ட்லியாக அவருக்கு வந்து ஒரு சிரிப்பாக கொண்டு வரணும். அதே மாதிரி கலைஞர் ஆண்டை என்ன சொன்னார், தேர்ட் ரேட் கவர்மெண்ட்டு அப்படின்னு திட்டுறாரு. கலைஞர் என்ன சொல்கிறாரு, இது தேர்ட் ரேட்டில், இது ஃபோர்த் ரேட்டு. இது இந்த பிராமின்னு சத்திரியா சூத்ராஸ் அப்படின்லாம் வர்றதில்ல, வைஜாத்தில் வரல. நாங்கள் 4வது சூத்ராஸ், இது சூத்ராஸ் கவர்மெண்ட் அப்படியே. அப்போ எதிரியினுடைய இதை எப்படி ஒரு ஜனரஞ்சகமாக கொண்டு வரும் அப்படி உங்களுக்கு சொல்ல தெரியல. ஒன்று அந்த ஸ்வீட்டை பற்றி ஆனால் ஸ்மைல் பண்ணி கேட்குறாங்க. பிறகு இதை பாலிடிக்ஸ் வந்து மன்னிப்பு கேட்டதுங்கிறது கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா MSME செக்டார், அது மட்டும் இல்லாமல் அந்த கோவை மக்களினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ஒரு நபர், அந்த தொழில்துறையினுடைய ஒரு முக்கியமான நபர், அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தர், அவரை கூப்பிட்டு வந்து இப்படி மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க. கோயம்புத்தூருக்கு இதே மாதிரியான கேள்வியை குஜராத்துக்காரர் ஒருத்தர் கேட்டார். நாங்கள் வந்து பம்பாயில் வந்து இடம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து சர் டேக்ஸ், அந்த டேக்ஸ், எல்லா டேக்ஸும் கட்டுறோம், எங்களுக்கு பெரிய செலவாகுதுன்னு சொல்லும்போது சிரித்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தார் நிர்மலா சீதாராமன். அந்த நபருக்கு எதிராக எந்த நடவடிக்கை எடுக்கப்படலை. அப்போ தமிழ்நாட்டுக்காரர்களை இது இழிவுபடுத்துகிறார்கள் நோக்கம் இதோட இல்லை. எனக்கு வந்து என்னென்னா ஒரு ப்ரீ கன்சீவ்டு என்மிட்டி இருக்கு அவங்களுக்கு. தனக்கு ஓட்டு போடல, 40க்கு 40
டிஎம்கே 22, மற்ற தோழமை கட்சியெல்லாம் சேர்ந்து 40. இது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிக்மாவாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து நிதி அமைச்சர்னு எதாவது பண்ணாலும் கூட இவங்க மக்கள் சப்போர்ட் இல்லை, இவங்களுடைய அக்கௌண்ட் வந்து 0 அக்கௌண்ட்டில் இருக்குது. அந்தாண்ட வானதி சீனிவாசன் இருக்காங்க, அவங்க அந்த தொகுதியில் இன்னும் ஜெயித்தவங்க, அவருடைய ஆதரவுலாம் பெற்றவங்க. அது மட்டும் இல்லை, இதில் என்ன கிளைமேக்ஸ் என்னென்னா, அவர் சீனிவாச நாயுடு என்ன சொல்லியிருக்காங்க, நானும் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் தொடர்புள்ளவங்க தான். பெரும்பாலும் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து ஒரு முக்கியமான சென்டர். அங்கேயே நீங்கள் பார்க்கலாம் இந்து முஸ்லீம் கலவரம், அது அத்வானி வந்த காலத்திலேயே ஷூட்டிங் நடந்தது, முஸ்லீம் இதெல்லாம் உள்ள ஒரு ஹாட் பெட் இது, அது நல்லா தெரிஞ்சு, அது வேறு விஷயம். ஆனால் இங்கே வந்து என்ன ஆயிடுதுன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு சென்டர் இது முக்கியமானது, அதில் தான் அவங்க ஜெயித்தாங்க. இதில் அண்ணாமலை ஒன்று சம்பந்தமே சொல்லாமல் நானும் இருக்கேன்னு சொல்லி வடிவேல் வர்றது மாதிரி அவர் போயிட்டாருன்னு. இங்கே ஒரு கூட்டுக்குழுவினுடைய தலைவரை தான் ஹெச் ராஜாவை போட்டிருக்கிறாங்க. நான் இன்னமும் தலைமையில் இருக்கேன்னு காட்டிக்கிறதுக்கு அவர் ஒன்று. முதல்ல வீடியோ எடுத்த தப்பு, அது ஒரு இன் கேமரா உள்ளது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா வந்து ஒரு மோசமான நிலையில் இருக்குது, அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது. இவர்கள் எதிர்கட்சி வந்து அவங்க வந்து பேசிக்கணும், அவங்களாவே தன் செலவிலே சூனியம் வச்சுக்கிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு மதிப்புமிக்க சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர் அன்னபூர்ணானா அண்ணா வழங்கக்கூடியவர் தான் அவர். அந்த மணிமேகலையில் பார்த்தா அட்சபாத்திரம் மாதிரி அவர், அவ்வளோ ஒரு பெரிய உள்ளவர். அவர்கிட்ட பேசுறது பார்க்கணும். நீ வேணா இன்றைக்கி மினிஸ்டராக இருக்கா, நான் இல்லாமல் போகலாம், ஃபினான்ஸ் மினிஸ்டர் இங்கே வந்து ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி வாங்குவாங்கன்னு வாங்கிட்டார். அதனால் இது பிஜேபிக்கு ஒரு பெரிய செட்பேக்கு. அது மட்டும் இல்லை, அங்கே உள்ள இந்த மாதிரி மேல்தட்டில் உள்ள அந்த சிறு தொழில் பெருந்தொழில் அந்த இடைப்பட்ட தொழிலில் குறுந்தொழிலில் உள்ளவங்கெல்லாம் என்னோட எதிர்ப்பை சம்பாதிச்சிட்டாங்க. அது இன்றைக்கி இந்தியா முழுவதும் போயிடுச்சு, உலகம் முழுவதும் போயிடுச்சு. அதுக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கொண்டு, ஆமாம், ராகுல் காந்தி வந்து அடுத்த பிரைம் மினிஸ்டர் இந்த மேக்கிங்னு வந்துட்டாரு. இன்னொரு விஷயத்தை இதை பார்க்க வேண்டியிருக்கு. இவர் வந்து ஒரு இனிப்பு பற்றி பேசுகிறாரு, இனிப்பு கடையை வச்சு நடத்துகிறவர். ராகுல் காந்தி இதே மாதிரி ஒரு இடத்துல வந்து இனிப்பு வாங்கிட்டு வராரு. லாலா கடை தான். அந்த கடையில் உள்ள நபரை அவர் எப்படி அணுகினார், இந்த பாஜகக்காரர்கள் இந்த கடையை நடத்துகிற ஓனரை எப்படி அணுகுகிறார்கள்ங்கிறத நாம வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியுது இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா மாஸ்டர் சர்வெண்ட், நான் மாஸ்டர், ஐ எம் தி ஸ்டேட், மை வேர்ட் இஸ் த லா, லூயி 14, நான் தாண்டா அரசாங்கம், என்னுடைய சொல்லு பேச்சு இருக்குல்ல அதான் சட்டம் அப்படிங்கிற ஆட்டிடியூடு இவங்களுக்கு வந்து இவங்களுடைய பிலாசபியா தானே. இது ஒரு வர்ணாசிரமம், இது ஒரு ஆண்ட. ஆமாம், இதுதான் வர்ணாசிரமம். வர்ணாசிரத்துக்கு பல வகையில் வந்து விளக்கம் சொல்லலாம், அதில் இது ஒன்று. நீங்கள் அவர் வந்து வரி கட்டுறாரு. பேங்கில் போய் ஆஃபீஸர் பூர்வமாக பேசினாலும் நம்ம வைக்கிற டெபாசிட்லாம் ஊழி வாங்கினா எல்லாம் வாங்குறான். அந்த பேங்க் இருக்கிறதே அந்த டெபாசிட்டர்ஸ்னால தான். அதுபோல் இங்கே நம்ம வரி கட்டுறதுனால தான் நிதி அமைச்சர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேர் வர்றது இப்போ இவங்கெல்லாம் நிறையா கட்டுறான். அவங்க ஒரு செயின் அது. அதனால் நான் இப்போ சொன்னல, அண்ணா மாதிரியோ கலைஞர் மாதிரியோ மற்ற தலைவர்கள் மாதிரியோ நேருவெல்லாம் பேசும்போது, அண்ணா பேசும்போது பேசட்டும். நான் டிவிடெண்ட் ஸ்டாக்குன்னு வந்து ஃபேமஸ் லிசன் பண்ணுறாரு, ஃபுல்லாக கேட்குறாரு. அதான் டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட்டு. அதனால தான் நான் என்ன சொல்கிறது, இந்த அம்மா எலெக்ஷன் நின்று லோன்னு அலைஞ்சி ஓட்டு வாங்கி ஜெயிக்கமோன்னு அப்படின்னு இருந்தால்தான் இது வராது. அப்போ மதிக்க தோகும். இப்போ விஜய் பற்றி சொல்லும் போது ஒன்று வேடிக்கைலாம் சொன்னாங்க, இதுவரையும் ரசிகர் அவரை தேடி போனார், இனிமேல் அவர் ரசிகர்களை தேடி வருவார். அதான் டெமோக்ரஸி, அதான் நாடாளுமன்ற ஜனநாயகம். அதனால் இன்றைக்கு நடந்திருக்கிற அந்த இது வந்து ஒரு ஐ ஓப்பனர் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இவங்க ஆட்டிடியூடு, மக்களை பகைத்து கொண்டு அவங்க வெறுப்பை ஏற்றுக்கொண்டு இவர்கள் வந்து பதவியில் நீடிக்க முடியாது, தொடர்ந்து வர முடியாது. அப்போ எதிர்கட்சி வந்து அவங்களுக்கு எதிர்கட்சிங்கிற திமுக ஆட்சியில் வர்றதுக்கு காரணம் என்ன, இவங்களுடைய நடவடிக்கை தான். மக்களை ஒதுக்குவது, ரொம்ப கேவலமாக நடத்துறது, இது நடக்காது. அதுக்கு காரணம் தேர்தலில் இருந்து வெற்றி பெற்று வந்தால்தான். இப்போ மோடியே முதல்ல இருந்ததுக்கு இப்போல்லாம் வந்துட்டு காரணம் என்ன, 240 வந்துட்டாங்க, 303 சீட்லேருந்து வந்துடுச்சு. இப்போ 4 வருது, 26 நிற்கணும். என்னன்னு தெரியல. இப்போ ஒன்றும் இல்லை, திரும்ப கூட்டணியில் என்ன சொல்கிறாரு, ஒன்றும் இந்த மதுவிலக்க பாமகவும் பிஜேபியும் வேண்டாங்கிற, அது ரொம்ப முக்கியமானது. மற்றதெல்லாம் விட்டுருங்க, அதை நம்ம எல்லாருக்கும் பேசிட்டாங்கன்னு. அப்போ வந்து என்னென்ன, ஏன் வந்து ஒன்று அன்டச்சபிளாக வைக்கிறான்,
நீ கேஸ்ட் பேஸ்டா ரிலிஜியன் பேஸ்டா அதிலேயே உண்டு தத்துவம் இருக்கிறதுனால சொல்லப்படுகின்றது. அப்போ மக்கள் மக்கள் மன்றத்தில் இது எடுபடாது. 1000 ஜாதி என்று உண்டு, அந்நியர் புகுவதில் என்ன நீதினு பாரதி பாடினான். அதுதான் ரொம்ப நன்றி தோழர். வணக்கம்.